அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நார்மலான ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்காம கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது எர்ணாகுளம் ஃபேமஸ் மணாலி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்காக 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு லெமனை இதை மாதிரி விதை இல்லாமல் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சா போதும். எல்லா மசாலாவும் சிக்கனில் படுற மாதிரி நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்படி ஃபுல்லாக கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்ல, அதையும் ஊற்றிடுங்க. அது கூட 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம 10 நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா சிக்கனை வேக வைக்க போகிறோம். ஓவர் குக் பண்ணாமல் 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு 2 சைடும் சிக்கன் ஈவனாக குக் ஆகி வரும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் இதை மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கோழியை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரும்பியும் பொரிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றி அதை நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கோழியை 2 சைடும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது கோழி நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல் இந்த அளவுக்கு பொரிச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம திரும்பியும் கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ நம்மளுக்கு அதே பாத்திரத்தில் எண்ணெய் அப்படியே இருக்குது. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வாசனையான நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 3 வெங்காயம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணி மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மிளகு காரம் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நார்மலாக செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நம்ம கருவேப்பிலைன்னு ஆட் பண்ணி செய்கிறோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது மாதிரி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதனால் நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற அளவு எல்லாமே 3/4 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது தக்காளி நல்லா மசிய வெந்ததுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துருங்க. மசாலாவை இதை மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அதோட பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு மாறி வரும். அந்த டைமில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்.
அதை லைட்டாக இதை மாதிரி மசாலா கூட கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் தண்ணியை இதிலேயே ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும்போது தயிரெல்லாம் ஆட் பண்ணி செய்வோம்ல, இதுக்கு அந்த புளிப்பு எதுவுமே இல்லைங்க, லெமன் ஜூஸோட புளிப்பு மட்டும் தான். அதனால் ஒரு லெமன் ஜூஸை இது மாதிரி புழிஞ்சு விட்டு நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாமே கலந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதை மாதிரி கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம கிரேவிக்காக ஸ்பெஷலாக பட்டை கிராம்பு எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கரம் மசாலாவோட வாசனை தாங்க இது கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கரம் மசாலா கண்டிப்பாக இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது கடைசியாக கொத்தமல்லி இலையை இது மாதிரி தூவி விட்டு ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க. நீங்கள் செய்யும்போது நான் சொன்ன அளவில் மாற்றாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டான கிரேவி கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி கமன்னு ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லா காரசாரமாக சூப்பரான கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. இது கூட நம்ம இப்போ ரைஸை செஞ்சு எடுக்க போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரைஸ் செய்கிறதுக்காக இதை மாதிரி ஒரு கனமான பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது 2 வெங்காயத்தை இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த வெங்காயம் தாங்க. அதனால் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஆனதுக்கப்புறமா பொரித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயிலே நம்ம இப்போது ரைஸ் செஞ்சு எடுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக ஒரு துண்டு பட்டை, 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 பல்லு பூண்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இது மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வாசனைக்காக நல்ல வாசனை உள்ள நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது மாதிரி நல்லா தாளித்து விட்டுருங்க. இப்போ நம்ம 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதுமான அளவாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் செய்கிறதுக்காக 4.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இப்போது ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி இதை மாதிரி நல்லா கொதித்து வர சமயத்தில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் அரிசி நான் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எல்லா அரிசியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போது இதை மாதிரி கொதிக்கிற டைமில் திறந்து லைட்டாக இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அரிசி 3/4 வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம துருவின கேரட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க ஒரு கேரட்டை இதை மாதிரி ஆட் பண்ணி அதையும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை மாதிரி கேரட் ஆட் பண்ணி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கேரட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா அதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா புழுங்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அரிசியெல்லாம் இது மாதிரி சூப்பராக உதிரியாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை நம்ம 2 மெத்தடில் செய்ய முடியும். நான் உங்களுக்கு 2 மெத்தடுமே செஞ்சு காமிக்கிறேன். வறுத்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம்லாம் அழகாக மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த பிளேட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியை சைடில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த கிரேவியோட சிக்கனோட அந்த ரைஸையும் சேர்த்து சாப்பிடணும். இந்த மெத்தட்லேயும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இன்னொரு மெத்தட் எப்படி செய்யணுன்னா, நம்ம வறுத்த வெங்காயத்தை இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லிக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க இப்போ அதுக்கு மேலே நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம சிக்கன் கிரேவியை வச்சுக்கலாம், ஒரு சிக்கன் பீஸோட. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை அப்படியே ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்து எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே வெரைட்டியாக கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சிக்கன் எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.